ஆவணி வந்தது புண்ணிய சதுர் யூடியூப் பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்டேட்டஸோட வந்தாச்சு. அதை எப்படி மேக் பண்ண நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, வீடியோ புரிஞ்சு அதை எப்படி மேக் பண்ண நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த வீடியோக்குள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தரோம் நோட்டிஃபிகேஷன் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைன்மாஸ்டர் தான் தேவை. கைன்மாஸ்டரில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கா சைடில், கைன்மாஸ்டர் ப்ரோஸ் லிங்க் இல்லாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ண எப்படி தான் இருக்கும். சைடில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ நமக்கு எடிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து நீங்கள் 1:1 அந்த ரேஷியோ எடிட் பண்ண போகிறோம். 1:1 கிளிக் பண்ணிக்கிறேன். 1:1 கிளிக் பண்ணிட்டு அப்படி மீடியா மட்டும் டேரெக்டாக மீடியா ப்ரௌசர் போயிடும். அதாவது மீடியா நாப்பில் இருக்கும். நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணோம். நான் பேக்ரவுண்ட் இமேஜ் பிளாக் கலரே செட் பண்ணிக்கிறேன். சரி, பேக்ரவுண்ட் வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ இம்போர்ட் பேயிங்கில் இருந்திருக்கும். டேரெக்டாக இம்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை பேக்ரவுண்ட் கலரை வச்சு செட் பண்ணால் செட் பண்ணிக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கலரை வச்சுட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் ஃப்ரேமில் செட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு 10 செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட் மேப் பண்ணலாம் ஃபஸ்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணி டிபெண்ட் பண்ணிட்டுருங்க. அது லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கோங்க. நான் இப்போ ஒரு வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக்ரவுண்ட் வீடியோ. இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் அது. இது வந்து நீங்கள் எவ்வளோ செகண்ட் மேப் பண்ணலாம் ஃபஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு போய் 27 செகண்ட் இருக்கும். வந்தது செட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். சித்தரை 80 ஃப்ரேம் மேக்கர் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. டிக் பண்ணிட்டு பேக்ரவுண்டு செட் ஆயிரும். நம்ம இதுக்கப்புறம் வந்து மணி ஐக்கான் ஆட் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க, அந்த சைடில் விநாயகருக்கு 2 சைட்லாம் மணியை வந்திருக்கும், அதாவது ஆடுற மாதிரி. அதை இம்போர்ட் பண்ண போகிறோம். அது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இமேஜ் தான். இதுக்கு யூஸ் பண்ண அனைத்து மட்டும் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் நேராக கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு அந்த வீடியோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் எடிட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ தான் அது. இதில் வந்து கொஞ்சம் இந்த ஒரு 2 செகண்ட் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு தூக்கி போட்டுருங்க. தள்ளிட்டுனா முன்ன போயிடும். அப்புறம் குரோமக்கி வாங்க. குரோமக்கி கிளிக் பண்ணால் எனபிள் பண்ணி விட்ருங்க. எனபிள் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாது. எனபிள் மட்டும் பண்ணி விட்ருங்க. இது வந்து இந்த மூலையில், அதாவது இந்த மூலையில் செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணுற மாதிரி இந்த மூலையில் செட் பண்ணிட்டு இது 15 செகண்ட் இருக்கும். இது உங்களுக்கு 15 செகண்ட் கூட வேணால் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு மறுபடியும் 3 டாட்டா கிளிக் பண்ணிக்கலாம். மேலே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டுங்க. ரொட்டேட் அண்ட் மிரரிங் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் மிரரிங்கில் ஃபஸ்ட்டாக ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. அது இந்த சைடு வைக்கிறதுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிருக்கும், அதனால தான் கொஞ்சம் 14 அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சா. இதை வந்து இந்த சைடு போட்டு விட்ருங்க. கரெக்டாக வச்சு விட்ருங்க. கரெக்டாக அப்படி செட் பண்ணிட்டுருங்க. 14 நான் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதேமாதிரி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓகே, இப்போ நான் செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம பில்லர் இமேஜை இம்போர்ட் பண்ணிடலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிறேன். இந்த இமேஜ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரி, வெயிட் பண்ணுங்கள். நான் வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டேன். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்ட்டு அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்டராக செட் பண்ணிக்கிறேன். சென்டராக செட் பண்ணிட்டு இது எவ்வளோ செகண்ட் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம விநாயகருக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ண போகிறோம். சாரி, ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ண போகிறோம். சர்க்கிளில் இருந்திருக்கும், அது ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் தான். நான் லேயர் கிளிக் பண்ணி மீடியா போய்க்கிறேன். இந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல். செட் பண்ணிட்டு சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க. மேலே குரோமக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். எனபிள் பண்ணி விட்ருங்க. குரோமக்கி எனபிள் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் மங்கலான மாதிரி இருக்கும். இது வந்து மேலே 28 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 50 வச்சுருங்க. 50 வச்சுன்னா கொஞ்சம் டார்க்னஸ் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ செய்து வேணுமோ ஜூம் அவுட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்டு பண்ணால் பின்னாடி போயிடும், 14 வச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக சென்டராக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணால் 14 வச்சிடும். நீட்டாக நீங்கள் ப்ரீவில் பார்த்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கும். எல்லாமே இப்போதைக்கு நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. கரெக்டாக எல்லாமே முடிஞ்சு 14 ப்ரீவில் பார்த்த மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் விநாயகர் சதுர்த்திக்கு. நீங்கள் வேறு சாமி கூட இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம், எப்படினாலும் உங்கள் சாய்ஸு. நான் விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் எழுதிடலாம் கீழே. அவ்வளோதான், லிரிக்ஸ் எழுத காலம் முடிஞ்சு. லேயரை கிளிக் பண்ணுங்கள். சாரி, அதுக்கு முன்னாடி ஆடியோ இம்போர்ட் பண்ணணும்ல, மறந்துட்டேன் பார்த்தீங்களா. ஆடியோ இம்போர்ட் பண்ணிடலாம். ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா சைடில், ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சாங் செட் பண்ண போகிறீங்களோ சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சாங்கை செட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணால் சாங் இம்போர்ட் ஆயிரும். சாங் இம்போர்ட் ஆயிடுச்சு எனக்கு. நான் இதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி டெஸ்ட்டு போயிடுறேன். லேயரை கிளிக் பண்ணி டெஸ்ட்டு பண்ணால் நான் அந்த ஆடியோ லிரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து லிரிக்ஸ் வந்து டைப் அடிச்சு காமிச்சிடுறேன். உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி இருந்தாலும் நம்ம சில வீடியோ போட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு தப்பாக டைப் ஆகுது. நான் வந்து கொஞ்சம் அவசரத்தில் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன்.
ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அதனால தான் நான் ஏஐ கிளிக் பண்ணிக்கிறேன். ஏஐ கிளிக் பண்ணிட்டு நான் ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபாண்ட்டு தமிழ் ஃபாண்ட். இந்த ஃபாண்ட் இந்த கைன்மாஸ்டர் உங்களுக்கு வேணால் சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைனா நீங்கள் வேறு ஃபாண்ட் மோட் யூஸ் பண்ணால் கைன்மாஸ்டரில் தமிழ் ஃபாண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. செட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ட்ராக் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ நீங்கள் ட்ராக் பண்ணிட்டுக்கோங்க. எனக்கு வந்து கலர் வந்து எனக்கு ஒயிட்லேயே இருக்கட்டும், நான் அதனால் ஒயிட்லேயே வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேறு மஞ்சள் கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். மஞ்சள் கலர் கூட கொஞ்சம் பக்காவாக இருக்குது. நான் எடிட் பண்ண மட்டும் தான் வச்சு பார்த்தேன், மஞ்சள் கலர் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, அவுட்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எனோல் பண்ணிவிட்ருங்க. எனோல் வேண்டாம் மஞ்சள் கலர் கொடுங்க, சிவப்பு கலருக்கு. செம்மையாக இருந்துச்சு. 14 செம்மையாக இருந்துச்சு. இது வந்து நான் எடிட் பண்ண மட்டும் தான் செட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ டிக் பண்ணி விட்ருங்க அந்த கலர் உங்களுக்கு எது வேணுமோ செட் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்னிஷன் போங்க. இன்னிஷன் போய்ட்டு இதில் என்ன செட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, அதாவது பாப் அவுட்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த தான் பாப் அவுட்வேர்டை கொடுத்துக்கோங்க. அவுட்வேர்ட் நியூஷன் போங்க. அவுட்வேர்ட் நியூஷன் வந்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, இருங்க வெயிட் பண்ணுங்கள். ஸ்னாப் இன்வேர்டு இதில் உங்களுக்கு எது பிடிக்கும்னு செட் பண்ணிக்கோங்க. ஸ்னாப் இன்வேர்டு, ஸ்னாப் க்ளோஸ்டு, ஸ்னாப் அப்பு. நான் இதில் என்ன கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் இன்வேர்டு கொடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு. இது உங்களுக்கு ரெண்டில் நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ப்ளே பண்ணி பார்த்து எவ்வளோ முடியுது பாருங்கள். ஃபஸ்ட் லிரிக்ஸை எனக்கு இந்த இடத்துல முடியுது. சிசராக எனக்கு கிளிக் பண்ணி ஸ்லிப் பண்ணிக்கிறேன். ஸ்லிப் பண்ணிட்டு எடிட் போய்க்கிறேன். எடிட் போய்ட்டு அடுத்த நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்குன்னு அடிச்சுக்கிறேன். எனக்கு வந்து லிரிக்ஸ் எடுத்து எடிட் பண்ணுற கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. கொஞ்சம் அவசரத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு அவசரத்தில் கொஞ்சம். சதுர்த்தி ஓகே. நீங்கள் லிரிக்ஸ் உங்களுக்கு எடுத்து எப்படின்னு தெரியும். உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிடலாம். லிரிக்ஸ் எதுவும் தான் சொல்லி தேவையில்லை. உங்களுக்கு செம்மையாக எடிட் பண்ணிடுவீங்க நீங்கள். கொஞ்சம் கைன்மாஸ் வர கொஞ்சம் கேங்காது. ஸோ நான் கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். சைஸை கொஞ்சம் பெருசாக குறைச்சிட்டு இது இதே மாதிரி தான் நீங்கள் இப்போ ஃபுல்லாக மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்தேன், அதாவது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் கீழே கொடுத்துருப்பேன், எடிட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், கைன்மாஸ்டர் எல்லாத்தையும் யூஸ் பண்ண தெரியும். நான் கொஞ்சம் அவசரத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கேன், நல்லா கொஞ்சம் தெளிவாக சொல்லி கொடுக்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். அந்த இதை மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாட்டர் மார்க் எங்கே மூட் பண்ணாலும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் சொன்னது. தப்பாக நினச்சிக்கிறாங்க, கொஞ்சம் அவசரத்தில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் விநாயகர் சதுர்த்திக்கு எடிட் பண்ணி போடணுக்காண்டி அவங்க எடிட் பண்ணி போட்டேன். ரொம்ப பேர் கேட்டிங்க, அதனால தான். ஸோ கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் எப்படி செட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, விநாயகர் சதுர்த்திக்கு எடிட் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாதிரி இன்னொரு 2 நிமிஷம் நினைக்கிறேன். பாய், நைஸ் டே.